சீஃபும் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. சீஃபும் என்னடா இது, நீங்க தானே இந்த கியூப கொடுத்து ஒரு இடத்த சொல்லி அங்க வைக்க சொன்னீங்க. ஆனா நீங்களே என்ன புடிச்சிட்டு போறீங்க, என்ன மேடம் நடக்குது அப்படின்னோடனே வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர்ல இவங்களை ஷிஃப்ட் பண்றாங்க. பார்த்த பின்னாடிதான் தெரியுது, பூமியில இன்னொரு பூமியை உருவாக்குன கம்பெனியோட ஓனரே இங்கதான் இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஓனர், அதுக்கப்புறம் சீஃப், மத்தவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. பட் இங்க இருக்கிறது இந்த உலகத்தை சேர்ந்தவங்க. எதுக்காக சீஃப் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா, அவங்க வச்சிருக்காருல ஒரு கியூப், அதை ஆட்டைய போடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அந்த ஓனர் சொல்றாரு, இந்த உலகம் உயிரோட இருக்கணும்னா அந்த உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். இப்போ ஏற்கனவே முதல்ல அந்த உலகத்துல இருக்க பொருட்கள் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த உலகத்துல இருக்க பொருட்கள் அங்க போயிட்டு இருக்கு. விட்டா ரெண்டுமே ஜாயின் ஆகி ஒன்னா அழிஞ்சு போயிரும். அதுக்கு எங்க உலகம் மட்டும் வாழட்டுமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்ப என் தங்கச்சி பையன் எல்லாம் இறந்துருவாங்களே, அதுக்காக என்ன பண்ண முடியும், தியாகம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஹீரோ உடனே என்ன பண்றாருன்னா, மைக்கு இறுக்கமா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் எல்லாம் ஆன் பண்ணி விடுறாரு. அவர் தான் பைலட் ஆச்சே. ஆன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்து சதறிடுது. ஆனா அதுல இருந்து நம்ம ஹீரோவும் மைக்கும் தப்பிச்சிடுறாங்க. அந்த கியூபையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு வேகமா வண்டியில போயிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல மைக்குக்கு வேற பயங்கரமா அடிபட்டுருச்சு. அதனால மைக்க அங்கேயே விட்டுட்டு நேரா அந்த டவருக்கு அந்த கியூபை எடுத்துக்கிட்டு போறாரு ஹீரோ. அந்த டவருக்குள்ளேயும் போயிடுறாரு. அந்த கியூபை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு ஒரு ஸ்விட்சை மட்டும் பிரஸ் பண்ணா போதும், இந்த உலகம் அழிஞ்சிரும், நம்ம பூமி காப்பாற்றப்படும். ஸ்விட்சை ஹிட் பண்றதுக்காக போறாரு. அதுக்குள்ள வந்துடுறாங்க நம்ம சீஃப். இல்ல, எங்க உலகத்தை நாங்க அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்றாங்க. அப்படின்னு மயக்கமாயிராரு ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்ச உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கியூப் வச்சிருக்க பாக்ஸ்ல ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், அதை பிரஸ் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான், ஆக்டிவேட் ஆயிருச்சு. எங்க உலகத்தவே நீங்க அழிச்சிட்டீங்களேடா, நாங்க இனி எல்லாருமே இறந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சீஃப் சரம் மாதிரியா நம்ம ஹீரோவை ஷூட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்டடம் எல்லாம் இடிஞ்சு அப்படியே மேல போயிட்டு இருக்கு. ஒரு பொருள் வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மேல இழுத்துக்கிட்டு இருந்ததுல அதே மாதிரி இந்த கட்டடத்தையும் இழுத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரு கையில ஒரு குட்டி பிளைட் பொம்மை வச்சிருப்பாரு. அது அவங்க தங்கச்சியோட பையன் கொடுத்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அவரும் இறந்துடுறாங்க. அந்த எக்கோங்கிற இன்னொரு மிரர் பூமியும் அழிஞ்சிருது. இப்போ நம்ம பூமியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட தங்கச்சி அந்த டவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஆக்டிவேட் ஆயிட்டு இருந்த டவர் திடீர்னு ஒர்க் ஆகாம அந்த லைட்னிங் பீம் இருக்குல்ல, அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதை அப்படியே பாக்குறாங்க. இப்போ எப்படியும் அண்ணா உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோ எப்படியோ இன்னொரு உலகத்தை அழிச்சு நம்ம உலகத்தை காப்பாத்திட்டாரு.